இராவணன் இந்திய இதிகாசங்களில் மிகவும் வலிமை மிக்க மற்றும் பல்திறமைகள் கொண்ட மன்னராக விளங்குபவர். அவர் இலங்கையின் அரசனாக இருந்ததோடு அறிவு, வீரம், பக்தி மற்றும் கலைத்திறமைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர். பொதுவாக அவர் எதிர்மறை கதாபாத்திரமாக கூறப்பட்டாலும் அவரிடம் பல பாராட்டத்தக்க சிறப்புகளும் இருந்தன. முதலில், இராவணன் மிகுந்த அறிவாளி. அவர் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் ஆழ்ந்த அறிவு பெற்றிருந்தார். தசமுகன் என்று அழைக்கப்பட்ட அவர் 10 தலைகளை கொண்டவர் என கூறப்படுவது அவரது பெரும் அறிவையும் பல துறைகளில் இருந்த தேர்ச்சியையும் குறிக்கிறது. அடுத்து, அவர் மிகுந்த சிவபக்தர். சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். சிவனை துதித்து சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் எனப்படும் புகழ்பெற்ற பாடலை அவர் இயற்றியதாக கூறப்படுகிறது. அவரது பக்தி ஆழமும் உறுதியும் கொண்டது. இராவணன் ஒரு வீரமிக்க போராளியும் ஆவார். பல தேவர்கள் மற்றும் அரசர்களை வென்ற சக்தி பெற்றவர். தன் நாட்டை வலிமையாக ஆட்சி செய்த திறமையான மன்னன். இலங்கையை செழிப்பான மற்றும் முன்னேறிய இராச்சியமாக மாற்றியவர் என்று வரலாறு கூறுகிறது. மேலும் அவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞர். வீணை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றவர். கலை, அறிவு, ஆட்சி, பக்தி போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்கிய பல்திறமை கொண்டவர். இராவணன் ஒரு எதிர்மறை பாத்திரமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டியவர் அல்ல. அறிவு, வீரம், பக்தி, கலைநயம் ஆகிய பல சிறப்புகள் கொண்ட வலிமை மிக்க மன்னனாகவும் அவர் நினைவு கூறப்படுகிறார். இராமாயணம் இதிகாசத்தில் இராமனுடன் ஏற்பட்ட மோதல் அவரது வாழ்க்கையின் முக்கிய திருப்பமாக அமைந்தது. எனினும் இராமாயணமானது வட இந்தியர்களான ஆரியர்களால் இயற்றப்பட்டமையாலும் அவர்களின் கதைகளுக்கு முக்கியத்துவமாக கொண்டு காணப்படுவதால் தென்பகுதியை சேர்ந்த இராவணனை ஒரு அரக்கனாக, காமுகனாக சித்தரித்துள்ளார்கள் என்ற கருத்துக்களும் உண்டு.